ஐயாவுடைய நேரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களோடு கூட நான் இணைந்து இந்த கூடுகையில் இணைந்து கொள்ள ஆண்டவர் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்னைக்கு நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜோட மெம்பர்ஸ் மற்றும் அட்மின்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து சில நல்ல முடிவுகளை எடுத்தார்கள். அதுல ஒன்று இந்த மாதிரி நம்முடைய குழுவை சார்ந்தவர்கள், நம்முடைய குழுவில் இருக்கிற பல்வேறு தரப்பட்ட அட்மின்ஸ் அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் இதுல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு தடைப்பட்ட டாபிக்ஸ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி, அதனால முதல் டாபிக்கா ஹெல்த் பத்தி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வு அப்படிங்கிறத குறித்து தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாருமே அறிவிலும் வளர்ச்சி வயதிலும் முதிர்ந்தவர்கள். உங்களுக்கு நான் முதலாவதாக தலை வணங்குகிறேன். நேகருக்கு இது நான் பேசுற காரியங்கள் புதுசா இருக்காது, தெரிஞ்சதாத்தான் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஜெனரலா டாபிக்கா கொடுத்து பேசுறதுனாலும் சரி, இல்லை உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக ஏதாவது இருந்தாலும், மெடிக்கல் ரிலேட்டட் ஆர் ஹெல்த் ரிலேட்டட் அல்லது ஏதாவது பர்டிகுலர் நோய்கள் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க நம்ம அட்மின்ஸ்க்கு யாருக்காவது நீங்க அனுப்புனீங்கனாலும் அதையும் கூட நான் உங்களோட கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒரு 2-3 வீக்ஸ் அந்த மாதிரினாலும் ஐ எம் ரெடி. இந்த நேரத்தை நான் உங்களுக்காக நான் ஒதுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அது ஒரு டிஸ்கஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கேள்வி பதிலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மியூச்சுவல் நம்ம 2 சைட்ல இருந்தோம் கான்வர்சேஷன் மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தாலும் ஓகே. அது நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். பட் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன் காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். அதுதான் நான் பிரதர் டேவிட் பென்சாம் கேட்டபோது தலைப்புக்கு சொன்னேன். ஹெல்த் இன் காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இஸ் வாட் இஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நாம் மனித குலம் படைக்கப்பட்ட போது மேன் இஸ் கிரியேட்டட் இன் பர்ஃபெக்ட் ஹெல்த். சரியா? முழு ஆரோக்கியத்தோடு, முழு சுகத்தோடு, வியாதிகள் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் கடவுள் நம்மை படைத்தார். ஒரு பிறப்பாக, ஒரு படைப்பாக நம்மை படைத்தார். நான் பேசுறது மோஸ்ட்லி பிப்ளிக்கல் ஓரியன்டா இருக்கும், வேதத்தை சார்ந்ததாக இருக்கும், சயின்ஸ் இருக்கும். கான்ட்ரவர்சியான காரியங்களை நான் அதிகமாக நான் சொல்றதில்ல. தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவைப்படுகிற காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையில்லாத காரியங்களை ஒதுக்கி விடலாம். சரிங்களா? அப்போ இறைவன் படைத்த படைப்புல மனிதன் உன்னத படைப்பு. அதுல எல்லாம் சரீர சுகத்தோடு தான் படைக்கப்பட்டது. சரீரத்துல முதலாவதாக வியாதி என்பது அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனித சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட தேவ பலன் அல்லது இறைவனுடைய பலன் அதை விட்டு எடுக்கப்பட்ட போது அது நோய்களின் தாக்குதலுக்கு ஆளாக ஆரம்பித்தது. அதாவது ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மனிதன் பாவம் செய்த பொழுது, அப்போ பாவத்துல விழுந்த பொழுது அவனுடைய தெய்வத்தன்மை இழந்து போனான். இந்த தெய்வத்தன்மை இழந்த பொழுதே அந்த சரீரத்துக்குரிய ஒரு முடிவு குறிக்கப்பட்டது. சரீரத்துக்குரிய ஒரு முடிவு குறிக்கப்பட்டு, நீ வாழ்கிற நாட்கள் இவ்வளவுதான், அதில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு குறிக்கப்பட்டது. ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்தது நமக்கு தெரியும். ஆனால் அதோடு கூட இணைந்து சரீரமும் பல வருடங்களாக வாழ்ந்த அந்த காலத்துல அப்படியே செத்தாலுமே உடனடியே சாகல. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்துதான் இருந்தார்கள். அப்படியே குறைஞ்சு 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 இப்ப கடைசியா 70, 80 நிற்குது. இப்போ கடந்த சில 10 ஆண்டுகளாக, சில டிகேட்ஸ், இந்த பாஸ்ட் செஞ்சுரிக்குள்ள மீண்டுமாக ஒரு அவேர்னஸ், ஹெல்த் அவேர்னஸ் உருவாயிட்டு இருக்குது உலகத்துல. அதனால இப்ப மறுபடியுமாக மனிதனுடைய வாழ்நாள் அதிகமாக தொடங்கி இருக்கிறது.
ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேறுபட்ட எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம். ஆயுட்காலம், எதிர்பார்க்கிற ஆயுட்காலம், எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம். அந்த எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் இஸ் சேஞ்சிங் ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் அவர் ஓன் இந்தியா. ஒரு 1940, 45, 50 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45, 50 வயசு தான் இருந்துச்சு ஆயுசு நாட்கள் இந்தியாவில். இப்போ கூடி 60, 70 ஆயிட்டு இப்போ 80 வரைக்கும் வந்துருச்சு. மேலை நாடுகளில், வளர்ச்சி பெற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கு. இந்த வாழ்நாள் நீட்டிப்பதற்கும் அல்லது நோயற்ற வாழ்வு அல்லது நோய் இருந்தாலும் நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற வாழ்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த உடல் இயங்குவதற்கு. அந்த உடல் இயங்கிட்டே இருக்கும். அதுக்கான மெயின் தடைகள் வந்துட்டு வியாதி, குறைபாடுகள் அல்லது நம்முடைய மூமெண்ட்டுக்கான ஏற்படுகிற தடைகள் இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா அந்த லாஞ்சிவிட்டிங்கிற அந்த ஆயுசு நாட்களை குறைப்பதற்கான காரியம். அதை வந்துட்டு வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் என்ன பண்றாங்க, அதை கண்டுபிடித்து அது சில காரியங்களை வராமல் தடுக்கிறார்கள். சில வியாதிகள் வராமல். நமக்கு மோஸ்ட்லி நம்ம குரூப்ல பார்த்தேன், பல ரீசன்ஸ்னால வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லி. பல ரீசன்ஸ்னா ஒன்று வந்துட்டு கிருமிகள் மூலமாக காமன் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரி காரியங்களால வரக்கூடிய காரியம். இல்லை சிலது வந்து குறைபாடுகளினால வரக்கூடிய காரியம். விட்டமின் குறைபாடுகள், மினரல்ஸ் குறைபாடுகள், விட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரி. அப்புறம் அயன், மெக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் குறைபாடுகள். இன்னும் சிலது வந்துட்டு சரீரத்தில் சுரக்க வேண்டிய சில ஹார்மோன்கள் குறைபாடுகள், சில சுரப்பிகள் குறைபாடு, இந்த மாதிரி குறைபாடுகளால வருகிற வியாதிகள். இன்னும் சிலது வந்துட்டு பழக்க வழக்கங்களினால வருகிற வியாதி. தேவையில்லாத உணவு வகைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத காரியங்களை குறித்து வருகிறது. அதாவது சில உணவுகள் வந்து நம்முடைய சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை நம்ம அதிகமாக உட்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சில தேவையில்லாத காரியங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, உதாரணத்துக்கு மது, ஆல்கஹால், அது உடலுக்கு சேரும் பொழுது உடலுக்கு அது ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. அதே மாதிரி புகைப்பிடித்தல், இது போன்ற காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை உட்கொள்ளும் உணவாகவும் அல்லது பழக்கங்களாகவும் செல்லும் பொழுதும் ஆரோக்கியம் பாதிக்கும். இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தின் வயது மாற மாற அதற்கேற்ற வகையான சில வியாதிகள் வர ஆரம்பிக்கும். மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாடியோட மெட்டபாலிசம் சொல்லுவோம். அதாவது அதுக்கு தமிழ்ல தெரில எனக்கு. இந்த அனபாலிசம், கெட்டபாலிசம், மெட்டபாலிசம் 3 சொல்லுவாங்க. அதாவது வளர்மானம், தேய்மானம் 2 இணைந்தது இந்த மெட்டபாலிசம். அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், சக்தி உருவாகும், சக்தி செலவாகும். சக்தி உருவாகும், சக்தி செலவாகும். உதாரணத்துக்கு குளுக்கோஸ் சாப்பிட்றோம், சுகர் சாப்பிட்றோம், இல்லாட்டி சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பாட்டில் இருக்கிற அந்த உணவுப் பொருள்கள்லாம் பிரிஞ்சு என்ன ஆகும், அது சக்தியாக உருவாகும், எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். அந்த எனர்ஜி வந்துட்டு நம்ம செலவு பண்ணுறோம். அது செலவு பண்ணும் பொழுது அது அந்த சக்தி வந்துட்டு செலவழிந்து அதோட வேற்று பொருள்களாக மாறுது. வேற்று பொருளாக மாறி சிலது வந்துட்டு சரீரத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது, இன்னும் சிலது வெளியேற்றப்படுது. வியர்வை மூலமாக, மூச்சு மூலமாக, சிறுநீர், மலம் இது போன்ற வெளியேற்றப்படுது. இது மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் வந்துட்டு ஏஜ் மாறிக்கிட்டே இருக்கும். 10 வயசுல நம்ம சொல்லுவாங்க, சின்ன வயசுல கல்லு சாப்பிட்டாலும் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது ஒவ்வொரு நம்முடைய சரீரத்துல 10 வயசு, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு, ஒவ்வொரு டிகேட்ஸ்க்கு வந்துட்டு மெட்டபாலிசம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 30 வயசுகள்ல வந்துட்டு அந்த காலத்துல நான் சொல்றேன், ஃபேட்டே போடாது, மெல்லிசா இருந்துட்டே இருக்கும். 40 ஆகும்போது அந்த ஃபேட் மெட்டபாலிசம் வந்துட்டு ஸ்லோவாயிடும். அந்த கொழுப்பு சீரணமாகிற அல்லது கொழுப்பு செலவழிக்கப்படுகிற காரியம் குறைந்த என்ன ஆகும், மெட்டபாலிசம் குறைஞ்சிடும். சிலது புரோட்டீன் மெட்டபாலிசம் முதல்ல சின்ன வயசுல என்ன ஆகும், புரோட்டீன்ஸ் நிறைய உடம்புல சேரும். கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது புரோட்டீன் சேராது, குறைஞ்சிடும். மசில்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த மசில்ஸ் வயசாகும்போது மசில் மாஸ் குறைஞ்சு போயிடும், ஃபேட் மாஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். இது வந்து வயதுனால ஏற்படுகிற காரியம். இன்னும் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய பழக்க வழக்கம், அதாவது நம்முடைய செடென்டரி லைஃப். இப்போ ஆஃபீஸ்லயோ நடக்காம பஸ்ல இல்லை கார்ல போகிறது,
சொகுசு வாழ்க்கை ஒரு விதத்துல பார்த்தோம்னா. எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் லெவல்ல இருக்கும் பொழுது, அதற்கான காரியங்களும் சரீரம் வந்து மூவ்மென்ட்டுக்காக படைக்கப்பட்டது. ஓடுவதற்காக, உழைப்பதற்காக, தொடர்ந்து நடமாடுவதற்காக படைக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துல வந்து நம்ப அ அதை மாறி செய்வோம் என்றால், அ அதுக்கான பாதகம் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பழைய வாழ்ந்த மக்கள் எல்லாமே 100 வயசு வாழ்ந்தவங்க, 120 வயசு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மோசே 120 வயது. கண் மங்கவும் இல்லை, பார்வை குன்றவும் இல்லை. காலேப் 85 வயசுல வந்து நான் போய் மலைநாட்டை சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு இன்னும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் கார் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஹெலிகாப்டரோ, ஏரோப்ளேனோ கிடையாது. நடந்து தான் போயிருப்பாங்க. மைல் கணக்காக நடந்து, அவர்களுடைய தேவைகளை அவர்கள் தான் சந்திக்கணும். மண்ணா இருந்தாலும் அதை பொறுக்கிட்டு வந்து இடிக்கணும் இல்லையா? இடிச்சு அது மாவு பண்ணி பெசஞ்சு லேடீஸ் அப்படி செஞ்சிருப்பாங்க. ஜென்ட்ஸ் அதற்கான விறகு பொறுக்குவது காரியங்கள், நடக்கிறதுக்கான எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கும். அந்த மலை மேலேயே மோசே எத்தனை வாட்டி ஏறி இறங்குனாரோ தெரியாது. ஹெவி எக்ஸர்சைஸ். தட் மேட் ஹிம் ஸ்ட்ராங் பிசிக்கலி. ஸோ நம்ம வந்து அவரோட செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஆகிவிட்டது. இது ஒரு காரணம். செகண்டரி லைஃப் ஸ்டைல்னால ஏற்படுகிற வியாதிகள். இப்போ உதாரணத்துக்கு பிளட் பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இந்த 3 வந்து மிக முக்கியமான நோய் காரணிகளாக சொல்லப்படுது. பிளட் பிரஷர், பிளட் சுகர், கொலஸ்ட்ரால். ஹார்ட்டுக்கு இந்த 3மே நம்ம கவனமா இருக்கணும். ஒரு 30 இயர்ஸ் இப்பலாம் வந்து முதல்ல 50 வயசுக்கு மேல கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 20, 30 வயசுல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு இது வர ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு அ சின்ன வயசுலயே எல்லா வியாதிகளும் வர ஆரம்பிச்சிருது. அப்ப நமக்கு அ இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்னால பார்த்தீங்கன்னா, இந்த 3ம் ஜாஸ்தியாகும். சுகர் உடம்புல கூடிக்கும். பிளட் சுகர், பிளட் கொலஸ்ட்ரால் கூடிட்டே வரும். பிளட் பிரஷர் கூடிட்டே வரும். இந்த 3யும் வந்துட்டு நம்ம கவனிக்காம இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவனிக்க மாட்டோம். ஏன்னா, அதுக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். இல்லாட்டி ரொம்ப இதாகும்போது தலைவலி ஜாஸ்தியாகும், தலை சுத்த இருந்துச்சுன்னா டாக்டர்ட்ட போய் காட்டும்பொழுது என்ன ஆகும்? அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கு, பிளட் சுகர் இருக்கு, பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அத வந்து நம்ப இந்த 3 காரியங்களையும் நேரமா முதல்லயே கவனிச்சு கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம்னா, அது கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா இந்த 3மே வந்து உடல் நலத்தை அ சிறுக சிறுக ஸ்லோ ஸ்லோலி இட் இஸ் டெஸ்ட்ராயிங் த பாடி ஃபங்ஷன். உடல் உடலோட உறுப்புகள் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே குறைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் சடன் ஹார்ட் அட்டாக் வர்றது, சடன் பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றது, சடனா வந்து வியாதிகள் வர்றதுக்கான காரணங்கள் இதுதான். கடைசி இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, நம்முடைய நெக்லிஜென்ஸ் எஸ்பெஷலி நம்முடைய கிறிஸ்தவ அ உலகத்துல நம்ம பண்ற மிக முக்கியமான நிறைய பேர் பண்ற மிக முக்கியமான காரியம் வந்துட்டு, மருத்துவம் அல்லது மருந்து அப்படிங்கிறத வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு காரியமாக நினைச்சு நம்ம விட்டுறோம். எனக்கு இறைவன் சுகம் கொடுக்கட்டும், கடவுள் சுகம் தருவார் அப்படின்ட்டு. நான் உங்கள்ட்ட ஒரு சிம்பிள் கேட்கிறேன். செய்த எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே கடவுள் கொடுத்த ஞானத்தினால தான் வந்துச்சு. கண்டுபிடிச்சது எல்லாமே. சைக்கிள் கண்டுபிடிச்சதுல இருந்து பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், ஹெலிகாப்டர் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இறைவன் கொடுத்த அறிவுனால வந்தது. மருத்துவம் அப்படிதான். மருத்துவம் வந்து இட்ஸ் காட் கிவன் நாலேஜ். இப்போ டாக்டர் இருக்காங்க, அதுக்கான புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கான காரியங்கள்னாக்கா அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது கடவுள் கொடுத்த அறிவுல வளர்ந்தது. இப்ப நம்ம லைட் வந்துட்டு சயின்ஸ் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி லைட் போடாம இருட்டுல வாழ்றோமா? இல்லையே. பஸ் வந்துட்டு அது சயின்ஸ் வந்துருச்சு. நான் கடவுள் என்ன வந்து எலியாவ கூட்டிட்டு போன மாரி இங்கிருந்து அங்க தூக்கிட்டு போகணும்னு நினைச்சிருந்துடுறோமா? இல்லையே. நடக்கிறோம் இல்லையா? பஸ்ல போறோம், கார்ல போறோம், ஃப்ளைட்ல போறோம். அதே விதத்துல ஏன் வந்துட்டு மெடிக்கல் சயின்ஸ் வந்து கடவுள் கொடுத்த கிருபைன்னு சொல்லி நம்ம எதையும் பயன்படுத்தக்கூடாது? ஏன் சில சபைகள்ல வந்து அது தீவிரமாக எதிர்க்கிறாங்க. மருந்து சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம அறியாமையினால செய்யப்படுகிற காரியங்கள். எஸ்பெஷலி நம்முடைய ஊழியக்காரர்கள் மத்தியில. முதலாவதாக நம்ம பைபிளிக்கல் பார்த்தீங்கன்னா, இந்த சரீரம் வந்து கடவுள் வாசம் செய்யும் ஆலயம். ஐயா கூட ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க. அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட். இதுதான் நம்ம கிறிஸ்தவ கான்செப்ட்ல நமக்கு முக்கியமாக கொள்ள வேண்டியது. சரியா? அ இந்த இறைவன் தங்குகிற ஆலயம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். அதனால தான் அவர் ஊதுனார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அந்த ஜீவ சுவாசத்துக்கும் அந்த டைம்ல உருவான ஒரு பொருள் தான் வந்து ரத்தம்.
அந்த ரத்தம் தான் வந்து அந்த சரீரத்துல ஸ்டார்ட் ஆகி ரத்தமும் சதையுமான மாம்சமும் ரத்தமுமான சரீரமாக மாறியது. இப்போ இன்னைக்கு கூட ஒரு கேள்வி இருந்துச்சு, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு அப்படின்னா ரத்தத்துல எங்க இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இது ஒரு ஒரு பியாண்ட் சயின்ஸ், ஆக்சுவலா பியாண்ட் சயின்ஸ். ஆனா எல்லா ஃபங்க்ஷனுமே இருந்தாலும் கூட ஹார்ட் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, லங்ஸ் நல்லா இருக்கு, எவ்ரி திங் 100% பாடி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தா கூட அந்த மனுஷனை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி வெளியில போட்டா அவன் செத்துருவான். போயிடும், ஜீவன் போயிடும். ஒரு 70% கீழே பிளட் போச்சுனால எல்லா ஃபங்க்ஷனும் தாறுமாறு ஆயிடும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாது, லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாது, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகாது, செத்து போயிடும். ஸோ திஸ் இஸ் ஒரு ஒரு சூட்சமமான ஒரு ஒரு ஃபைன் டியூனிங்கான ஒரு காரியம். இன்னும் வந்து சயின்ஸ் அதை கண்டுபிடிக்கல. பிளட்ல இருந்து உயிரை பிரிச்சு எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. சொன்ன மாதிரி இட் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் காட்ஸ் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி அண்ட் மேன்ஸ் லிமிட்டெட் எபிலிட்டி. இது ரெண்டுக்கு இருக்கிற கனெக்ஷன் தான் இந்த உயிர். இது வந்து இந்த உயிர் மேல நம்ம கண்ட்ரோல் கிடையவே கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. காட் ஸ்டில் நமக்கு எல்லாமே கொடுத்தாரு, செல்ஃப் வில் கொடுத்தாரு, எல்லா நாலேஜ் எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் அந்த ஆவி என்று சொல்லப்படுகிற நமக்குள்ள கொடுத்திருக்கிற உயிருக்கு மேல வந்துட்டு அதிகாரத்தை கடவுள் நமக்கு மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை, யாருக்குமே கொடுக்கல. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம். ஓகே, ஸோ ஆஸ் லாங் அஸ் அந்த 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 கிருபையாகி அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். இது ஃபங்க்ஷன் ஆகும், இது நார்மலா ஃபங்க்ஷன் ஆகும். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் இத்தனை வருஷத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற வரைக்கும் இதை பொறுப்பா வச்சுக்கிட்டு இருந்தா தான் அது ஓட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வண்டியில வந்து பெட்ரோல் இருக்கு, வண்டியில பேட்டரி இருக்கு, எல்லாமே இருந்தாலும் அந்த வண்டியை மெயின்டைன் பண்ண மட்டும்னா என்ன ஆகும்? என்ஜின் ஆஃப் ஆகி போயிடும். சர்வீஸ் பண்றது இல்லை, அதுக்கு துடைக்கிறது இல்லை, குப்பை அடிச்சு சேர்ந்து 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 மெயின்டைன் பண்ண மட்டும் என்ன ஆகும்? ஈவன் நீங்க பேட்டரி நல்லா இருந்தாலும் பெட்ரோல் எதுவும் போட்டாலும் வண்டி ஓடாது. because you have not maintained the body. அப்போ இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு கூடாரம். இட் வாஸ் அ டென்ட், நவ் இட் ஹஸ் பிகம் அ டெம்பிள். ஓகே, ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கூடாரமாக இருந்தது. ஆனா இப்போ வந்து அது ஆலயமாக இருக்குது, டெம்பிளாக இருக்கு. இறைவன் நமக்குள்ள வாழுகிறார். இறைவன் நமக்குள்ள வாழுகிறாருங்கிற உணர்வு நான் கிறிஸ்தவர்களோடு கூட பேசுகிறேன். இந்த உணர்வு நமக்கு இருந்தாலே இறைவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கவனம் நமக்கு வர வேண்டும். திஸ் பாடி டசன்ட் பிலாங் டு மீ, இட் பிலாங்ஸ் டு சம்படி. இல்லையா? நீங்கள் தேவனாலே பெற்றும் அவர் தங்கி பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறது அல்லவான்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. Especially Christian children of God, we are the temple of the living God. Our bodies, where he lives in the spirit. Okay, he lives in the spirit man. நமக்குடைய ஆவி மனிதனில் வாழுகிறார். அந்த ஆவி மனிதனை தன்னகத்தை கொண்டிருக்கிற கூடாரம் தான் இந்த கோவில், தான் இந்த சரீரம். அப்போ பைபிளிக்கல் பாயிண்டாவே வந்து கடவுள் விரும்புவது நம்முடைய சுகத்தை. பைபிள்ல வாசிப்பேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி விரும்புகிறேன். Be in a good health, English translation. As your soul prospers, you shall prosper in everything and be in good health. So அதே மாதிரி ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி கீதம் 37 கடைசி வசனம் நினைக்கிறேன். பார்த்தோம்னா இந்த மாதிரி ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் வந்து நம்முடைய சுகத்தை விரும்புகிறார், நம்முடைய சரீரத்தில ஆரோக்கியத்தை விரும்புகிறார், நம்முடைய சரீரம் வந்து ஃபிட்டா இருக்குன்னு விரும்புகிறார். ஓகே, even God cannot do anything when this body fails. Heal பண்ண அவரால முடியும், but he needs our support, our cooperation. இதற்கு அவருடைய கோஆபரேஷன், நம்முடைய கோஆபரேஷன் அவருக்கு வேணும், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் வந்து இந்த ஆலயம் அப்படிங்கும் பொழுது அவருக்கு பங்கு இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை குறிப்பதான கரிசனை தேவனுக்கு உண்டு. அதே நேரத்துல இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு, கரிசனை அவருக்கு, கடமை நமக்கு. இதுல ரெண்டு காரியம் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறது எப்படின்னாக்கா, அநேக முறையில வந்து நமக்கு விபத்துகளுக்கு, விபரீதங்களுக்கு, அநேக கொள்ள நோய்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். நம்மெல்லாம் இந்த கடந்த எல்லாம் தாண்டி வந்தோம்.
எத்தனையோ நல்லவங்க, நம்மளை விட நல்லவங்க எல்லாம் எத்தனையோ பேர் மரித்து போன போது நமக்கு ஜீவன் கொடுத்து இவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரு. அது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய நம்முடைய சரீரத்தின் மேலே, நம்முடைய ஆள் தத்துவத்தின் மேலே அவர் கொண்டிருக்கிற பிரியம். ஆஹ் அதே மாதிரி எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ரோட்ல போறோம், நமக்கு முன்னாடி அடிபட்டு விழுகிறாங்க. நம்ம பத்திரமா போயிட்டு வரோம். இத்தனை வருஷம் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் கடவுளுடைய கிருபை தான். அதையும் தாண்டி நமக்கு ஆண்டவர் வந்துட்டு நமக்கு ஒரு கடமை கொடுத்திருக்கிறார், இந்த சரீரத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 வகையான நம்ம காம்பனன்ட் நமக்கு தெரியும். சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம்ட்டு. ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை குறித்து நம்ம அநேக பாடங்களை கேட்டிருக்கோம். நம்ம ரவீந்திரன் ஐயா முதற்கொண்டு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். நம்முடைய ஆவிக்கு எப்படி ஆரோக்கியமான உணவு, ஆவி மனிதனுக்கு எப்படியான ஆரோக்கியம் என்பது. இந்த 3 ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஓகே, பிசிக்கல் ஹெல்த் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மென்டல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இன்ஃபேக்ட் ஹெல்த் அப்படிங்கிற வார்த்தைக்கே WHO இருக்கு இல்லையா, சர்வதேச சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன், டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த் இஸ் well-being in your body, mind, spirit, emotions, everything, environmental, all, social, எல்லாத்துலேயும் வெல்பீயிங், எல்லாத்துலேயும் ஹெல்பீயிங் தான் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது சரீரத்திலையும் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல நினைவுகளால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அமைதியான ஆவிக்குரிய வாழ்வு, இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். சோஷியல் வெல்பீயிங், நம்மை சுற்றியுள்ளவர்களோடு ஒரு இணக்கமான உறவோடு, இணக்கமான நட்புறவோடு இருக்க வேண்டும். நம்முடைய உணர்ச்சிகள் வந்து ஃப்ளீட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே கோபம் அல்லது எந்த வகையான உணர்ச்சியாக இருந்தாலும், சோகம் அல்லது தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. இது ரெண்டுமே வந்து எல்லாமே ஒரு ஒரு லெவலாக இருக்கு. ஒரு சீரான நிலைமையில வந்து நம்முடைய உணர்வுகள் இருக்க வேண்டும். நம்முடைய என்வரான்மெண்டல் வெல்பீயிங், நம்மை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள், தங்கியிருக்கிற இடம் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹைஜீனிக்காக சுத்தமாக இருக்கணும். போடுற துணி, சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நம்ம போயிட்டு வர்ற இருக்கிற இடங்கள், நம்ம அங்கே நடந்து கொள்கிற விதம், நமக்கு கையாளுகிற காரியங்கள், தி திங்ஸ் விச் ஆர் ஹேண்டலிங், இதெல்லாமே வந்து நம்முடைய என்வரான்மெண்டல் ஹெல்த்தை பாதிக்கும். நம்மையும் பாதிக்கும், நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு பொது இடங்களிலே மலம் கழிப்பது, பொது இடங்களிலே சிறுநீர் கழிப்பது, அல்லது பொது இடங்களிலே குப்பைகளை போடுவது, எல்லாமே இந்த என்வரான்மெண்டல் ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் ஆல் ஆஃப் திஸ் கம்பைன் ஃபார் குட் ஹெல்த். சரிங்களா? அப்போ இதெல்லாமே நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதான காரியமாக இருக்கு. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நான் இப்போ சொல்ல வரேன். ஃபிசிக்கல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் ஆக்சுவலி யோர் நம்பர் 1 ஃபேக்டர் ஆஃப் அ ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் அ குட் மொபிலிட்டி. மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். சரீரத்தில் வந்துட்டு சரீரத்தின் எந்த பாகமுமே அமைதியாக இருக்கிறதே கிடையாது. எல்லாமே இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த இயங்கி கொண்டிருக்கிற சரீரத்தை சுமந்திருக்கிற நாம் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். இவன் உதாரணத்துக்கு ஒரு 40 அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க. எழுந்து நடக்கணும், ஒரு 2 மினிட்ஸ் எழுந்து நிக்கணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், கை கால்களுக்கு வந்துட்டு ரத்த ஓட்டம் கொடுக்கணும். ஒருவேளை அப்படி எந்திரிக்க முடியலன்னா கூட கால்கள் விரல்களை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், மூவ் பண்ணிட்டு இருக்கணும். கால் கால் விரல், கால் முட்டி, ஷூஸ் போட்டிருந்தா ஷூஸ்குள்ள வந்து அந்த கால் விரல்களை நம்ம என்ன செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிளட் கான்சன்ட்ரேஷன் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். மொபிலிட்டி இஸ் அ வெரி கீ. எப்பொழுது ஒரு மனிதன் நடமாடுவதை நிறுத்துகிறானோ அப்பொழுது அவனுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்றார். தட் இஸ் த டைம் he starts deteriorating, the health start deteriorating, immobility. So that's why even வயதானா கூட மூவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றது அதான் காரணம். நடந்துகிட்டு இருக்கணும், வீட்டுக்குள்ளேயாவது நடக்கணும். படுத்த படிக்க ஆயிரவே கூடாது. ஒன்ஸ் படுத்த படிக்க ஆயிட்டா திரும்ப எந்திரிக்கிறது கஷ்டமான காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மொபிலிட்டி. செகண்ட் திங் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாபம் அப்படின்றது கூட, இதைத்தான் சாப்பிடணும்னு இருக்கணும், இவ்வளவுதான் சாப்பிடணும்னு இருக்கணும், இப்படித்தான் சாப்பிடணும்னு இருக்கணும். ஆக்சுவலாக அதுக்கான காரியங்கள் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். மிக முக்கியமாக ஒரு ஒரு டாக்டர் அவங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு டயட் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ சில பேர் வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு போவாங்க. அதில் வந்துட்டு வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கும்.
ஸோ வி ஹாவ் டு ஹேவ் அ பேலன்ஸ் டயட். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், நல்ல ஃபேட்டு, மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் கலந்த உணவுகள் சாப்பிடணும். நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் இந்த ரெண்டுக்கும் அது ஒரு 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 டிபேட் இருக்கு. தே சே வெஜிடேரியன் டயட் இஸ் அ குட் டயட். ஆனால் வெஜிடேரியன் டயட்ஸில் கிடைக்காத சில விட்டமின்கள் வந்து நான் வெஜிடேரியன் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு விட்டமின் பி 12 வந்துட்டு நான் வெஜிடேரியனில் தான் இருக்கு. வெஜிடேரியன் ஃபுட்ஸில் விட்டமின் பி 12 வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நீங்கள் ஒரு மட்டன் ஒரு 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா அதன் மூலமாக நிறைய விட்டமின் பி 12 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிடணும். நான் அதுக்காக பியூர் வெஜிடேரியன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதில்ல. இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுடைய லாஞ்சிவிட்டி அதிகமாக இருக்குது, ஆயுசு நாட்கள் கூடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா பேலன்ஸ்டு டயட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், நல்ல ஃபேட்ஸ், குட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்ஸ்னா omega 3 ஃபேட்டி ஆசிட்ஸு, அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் சாப்பிடக்கூடாது, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபேட்ஸு, சில ஆயில், சில தெரிந்து கொள்ளப்பட்ட எண்ணெய்கள், சில நட்ஸ், அதாவது இந்த கடலை என்று சொல்லப்படுகிற கடலை லெக்யூம்ஸ்ன்னு சொல்றது அந்த காரியம், அப்புறம் முட்டை, அப்புறம் மீன் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சார்டின் மீன், சால்மன் மீன், மெக்கரல், இந்த மாதிரி தமிழ் எனக்கு தெரில, அந்த இந்த வகையான மீன்கள்லாம் வந்து அந்த சின்ன மீன், அதெல்லாம் வந்து கால்சியமும் ஜாஸ்தியாக இருக்குது, omega 3 ஆசிட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்ல ஃபேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் ஃபிஷ் இஸ் அ குட் ஃபுட் இன் ஜென்ரல். அப்போ இந்த மாதிரியான பேலன்ஸ் டயட், வெஜிடபிள்ஸ் டெய்லி நம்ம சரீரத்தில் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிடணும். ஈவன் பிளட் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட ஃப்ரூட் சாப்பிடலாம், தப்பு இல்லை, ஒன்று சாப்பிடலாம். அப்புறம் பால் வகை சார்ந்த உணவுகள், டைரி ப்ராடக்ட்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நிறையா வகையான டிஸ்கஷன்ஸ் இருக்கு. சிலர் சொல்றாங்க டைரி ப்ராடக்ட்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் பாடி க்ரோஸ் இட் லூசஸ் தி எபிலிட்டி டு டைஜஸ்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு. பட் நம்மலாம் காஃபி டீ குடிச்சு பழகினவங்க, கண்டினியூ பட் இன் அ லிமிட்டெட் குவான்டிட்டி. அதே மாதிரி வந்து டூ மச் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சேர்த்திக்கூடாது. ஆஸ் த ஏஜ் கோஸ், இவன் சின்ன வயசுலேயே கூட ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணுறது, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் குறைச்சிடணும். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாவு பொருட்களால் செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், டின்டு ஃபுட்ஸு, ரொம்ப நாள் வச்சிருக்கிறது, ஹை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு செய்யக்கூடிய ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நமக்கு நம்முடைய ஹெல்த் அவ்வளோ சீக்கிரம் அடிபடாது. அப்புறம் நம்முடைய உணவு பழக்கம் மட்டும் இல்லை, நம்முடைய தூக்கம் மிக முக்கியம். சயின்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக அட்லீஸ்ட் 7 hours தூங்கணும் அப்படின்னு. சில பேர்த்துக்கு அந்த கிருவருக்கு நல்லா தூங்குறது, சில பேருக்கு தூக்கம் வராது, ஸ்ட்ரெஸ்னால, வேலை பழுவுனாலலாம் தூக்கம் வராது. பட் சம் ஹவ் வி ஹாவ் டு டேக் அரவுண்ட் 7 hours மினிமம். தட்ஸ் வாட் தி சயின்ஸ் சேஸ். சில பேருக்கு கம்மியான தூக்கத்துலேயும் வாழ்ந்துடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து நிறையவும் தூங்குறாங்க. நிறைய தூங்குறது நல்லது இல்லை. ரொம்ப கம்மியாக தூங்குறவங்களுக்கு உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்லேருந்து எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் சுத்தமாக தூங்காமே 2 நாள் 3 நாள் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சடன் ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பாடி நீட்ஸ் ப்ராப்பர் ரெஸ்ட். அது அந்த சைக்கிள், அது அப்படி தான், சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி கிளாக் வந்து அப்படி தான் நம்ம சுற்றிட்டே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கிவ் அ ரெஸ்ட். பெஸ்ட் டைம் டு ஸ்லீப் இஸ் நைட் டைம். ஓகே, நைட் டியூட்டி பண்ணுறவங்க இல்லாட்டி நைட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஒரே நிமிஷம். ஹலோ, யா, யூ கேன் கோ. தேங்க்யூ. I'm in a meeting. It's okay. Take it. Just a second.
ஸோ இந்த மாதிரியான உறக்கம். அடுத்தது மிக முக்கியமானது ஒரு நிமிஷம், அந்த நெட்வொர்க் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஏன்னா என்னோட மொபைல் நெட்வொர்க்ல ஓடுது. நான் என்னுடைய நெட் வந்துருச்சு, அதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அப்போ அடுத்ததாக வந்துட்டு எக்ஸசைஸ், அட்வான்ஸ்ட் பார்ட் தான் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் 2 பார்ட்ஸ் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஒன்று வந்து நம்முடைய உள் உறுப்புகள், லங்ஸ், ஹார்ட்டு, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்காக கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ரன்னிங், ஜாகிங், வாக்கிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரியான எக்ஸசைஸ். இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. ஹார்ட் வந்துட்டு நல்லா பம்ப் பண்ணி இருக்கிறதுக்காக. இன்னொரு வகையான எக்ஸசைஸ் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங். மசில் ஸ்ட்ரென்தனிங் வந்துட்டு பாடி பில்டிங் மாதிரி வெயிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை வந்துட்டு புஷ்அப்ஸு, தம்ஸ் அப்ஸு, ஐ மீன் சிட்அப்ஸு, ஹேங் பண்ணி புஷ்அப்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான மசில் பில்டிங் ஆர் டம்பல்ஸ் ஆர் வெயிட் ட்ரைனிங் வித் வெயிட்ஸ் எல்லாம். மிக முக்கியமாக இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் சுகர் இருக்கிறவங்களுக்கு வயதானவங்களுக்கு ரெண்டுமே வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும் பாடியில். ஃபேட் அண்ட் மசில் ரெண்டுமே குறைஞ்சி மெலிசாயிடுவாங்க சில பேர். சுகர் ஜாஸ்தி அன்கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப மெலிஞ்சிடும். கைகாலெலாம் குச்சியாக இருக்கும். எஸ்பெஷலி கால்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி ஆகிடும். கால், வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். வயிற்று கீழே கால்லாம் 2 தொடைகள்லாம் இருந்து ஆரம்பித்து பயங்கர தின் ஆகிடும். இது வந்து மசில் மாஸ் போயிடும். 30 வயசுக்கு அப்புறமே எவ்ரி இயர் வந்துட்டு 3 to 5%, தேங்க்யூ, 3 to 5% மசில் மாஸ் குறையுதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க 30 வயசுக்கு அப்புறமே. ஸோ அதை என்ன பண்ணணும், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு டூ த மசில் ஸ்ட்ரென்தனிங். மசில் ஸ்ட்ரென்த் பண்ணணும் எப்படியாவது. சின்ன வெயிட்ஸ் வச்சோ, இல்லை வந்துட்டு செஸ்ட் ப்ரெஸ், பெஞ்ச் ப்ரெஸ், அல்லது இந்த புஷ்அப்ஸ் மாதிரி பண்ணியோ ஏதாவது பண்ணி மசில்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சுகர் இருக்கிற பேஷண்ட் வந்து மசில் பில்ட் பண்ணாங்கன்னா வித்தின் 6 monthsல அவங்களுடைய பிளட் சுகர் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். HbA1cங்கிற ஒரு பிளட் பேராமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். HbA1c வந்து லாங் டேர்ம் சுகரோட கண்ட்ரோலை கண்டுபிடிக்கிறதுக்கான அதோட அடையாளம். வந்து நார்மலாக 6.3, 6.4 அது கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7, 8, 9லாம் போச்சுன்னா அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த A1C, HbA1c அப்படிங்கிறது வர்றதுக்கான காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கணையத்தில் இன்சுலின் சுரக்கிற அளவு, அது சுரந்தாலுமே அது ப்ராப்பராக பயன்படுத்தப்பட முடியாத அளவுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிடும். ரெசிஸ்டன்ஸ் எதனால் டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவிட்டி, செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி கார்டியோ எக்ஸசைஸும் மசில் பில்டிங்கும் பண்ண ஆரம்பித்தாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். HbA1cயோட லெவல் குறைய ஆரம்பிக்கும். சுகர் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிடும். மருந்தோட அளவுகள் கூட குறையும். நம்ம 500 milligram சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க வந்து குறைக்கலாம், இல்லை ஆல்டர்னேட் டேஸ் அது அப்படின்னு அது நீங்கள் டாக்டர் பார்த்து. ஆனால் இது வந்து டெஃபினட்டாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுக்கான காரியம் எக்ஸசைஸ். இது வந்து ஈவன் வயசானவங்களுக்கு கூட தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் எக்ஸசைஸ். எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி வேரி ஆகும். எப்படி எந்த அளவுக்கு பண்ணுறது, எவ்வளோ நேரம் பண்ணுறதுங்கிறது வேரி ஆகும். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய காரியம். நம்ம அதை வந்துட்டு விடக்கூடாது. இப்போ ஊழியத்தில் இருக்கிறோம், சர்ச் நடத்தணும், வேலைக்கு போகணும், டீச்சராக இருப்போம், டாக்டராக இருப்போம், எல்லா இடத்துலையும் இருப்போம். ஆனாலுமே அதையும் தாண்டி நமக்கென்று ஒரு நேரம், அந்த நேரம் வந்து நம்முடைய சரீரத்துக்கான நேரம். அந்த நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும். ஈவன் ஜாகிங் போனாலும் நல்லது, வாக்கிங் போனாலும் நல்லது. டெய்லி 30 minutes. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 30 நிமிடம் மிதமான எக்ஸசைஸ் வாரத்துக்கு 5 நாள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா
ரொம்ப மைல்டா வெறும் வாக்கிங் மட்டும்னாக்கா 40 நிமிஷம் 5லிருந்து 6 நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்டென்ஸ் எக்ஸசைஸ், ரன்னிங் இல்லாட்டி வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி பண்ணாக்கா 30 மினிட்ஸ் 4 to 5 days a week பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ணும்போது நம்முடைய உடல் உறுப்புகள் என்ன ஆகும்னாக்கா மறுபடியும் அது ஃபங்க்ஷனிங் பேக் டு த நார்மல். அது ஓடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஆனால் பக்காவாக வச்சுட்டு இருக்கணும். அதுதான் இட்ஸ் லைக் ஓவர்ஹாலிங் பண்ணுற மாதிரி, மெஷின் ஓவர்ஹாலிங் பண்ணுற மாதிரி வி ஹேவ் டு டூ தட். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ஒரு 40 வயசு தாண்டிட்டாக்கா எவ்ரி இயர் அது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஸ்கேம். அது நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இல்லாத வியாதிகள் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். ஆனாலும் உங்களுக்கு தெரிந்த மருத்துவர் அல்லது நமக்கு பரிச்சயமானவங்க இல்லாட்டி நம்ம ஃபேமிலி டாக்டர்ஸ்ட வந்து இயர்லி ஒன்ஸ் பேசிக் திங்ஸ், இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷனிங், இசிஜிக்கான எக்கோ, ஹார்ட் எக்கோ, தென் ட்ரெட்மில்னா அந்த மிஷினில் ஓடி செக் பண்ணுறது, அப்புறம் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், இந்த HbA1c, நம்முடைய கிட்னி ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ஏதாவது மேலே கீழே இருக்கிற மாதிரினா எவ்ரி 6 months பார்க்கணும். இன்னும் சில பேர் ரெகுலராக மாத்திரை மருந்துகள் சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months பார்க்கணும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் 3 months ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு வண்டியை சர்வீஸ் கொடுற கணக்கு தான். ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் ஓடும். சர்வீஸ் பண்ணாம விட்டாக்கா சில டைமில் வண்டி நின்றுச்சுனாக்கா வேற வண்டி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த வண்டி நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொண்டு போய் மண்ணில் தான் போடணும். அதை வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, தூக்கம், எக்ஸசைஸ், அடுத்தது வந்து மொபிலிட்டி, மூமெண்ட், இருக்கிற வியாதிகளை கவனமாக பார்த்துக்க வேண்டிய காரியம். சில வியாதிகளை தடுக்கலாம், சில வியாதிகளை வந்த பிறகு வந்துட்டு நம்ம அதை கண்ட்ரோலில் வைக்கலாம். சிலது வந்துட்டு குறைபாடுகள், பிறந்த போது இருந்த குறைபாடுகளா அல்லது வந்துட்டு நடுவில் வந்த குறைபாடுகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது காம்பன்சேட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ மாற்றுத்திறனாளிகளை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கையே இல்லாதவங்க காலில் சாப்பிட்றாங்க, காலில் எடுத்து படம் வரைகிறாங்க, காலில் வாழ்றாங்க. கையும் கால் இல்லாதவங்களும் வாழ்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப குறைபாடுகள் உள்ளவர்களும் வாழ்கிறாங்க. அப்படின்னா காம்பன்சேட்டரி மெக்கானிசம் அவங்களுக்கு பாடியில். மெயின் காம்பன்சேட்டரி மெக்கானிசம் வில் பவர் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க அதை பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவர்கள் தங்களுடைய சரீரத்தை சீரமைத்துக் கொள்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக இன்னொரு காரியம், மிக முக்கியமான காரியம், நம்ம ஹெல்த்தை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சின்னதாக ஆரம்பிக்கும், ஸ்மால் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பாடி வந்து ஆக்சுவலாக நமக்கு நீங்கள் பாடியை லிசன் பண்ணி பழகுனீங்கன்னா, உங்களுடைய சரீரத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து பழகுனீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அது முடியல அப்படின்னா தூங்க சொல்லும், ரெஸ்ட் எடுக்க சொல்லும். நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஓடுவோம். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, இது சில சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஒத்துக்காது, வெளியில் வந்துடும். அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அது பிடிக்கல, டோன்ட் கிவ் மீ த ஃபுட், இந்த ஃபுட் வேண்டாம். நேரத்துக்கு முன்னாடி பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னாலும் இப்போ சாப்பிட முடியாது. அதை மீறி அந்த பாடியோட அந்த ஃபைன் டியூனிங்கை தாண்டி நம்ம ஓவரா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஜீரணம் பண்ணாது, அதை அப்படியே அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கும். இல்லாட்டி அதை வந்து டாக்ஸிக் ப்ராடக்டாக மாற்றி விட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸிக் ஆக ஆக அது என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் டு டிசீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் டு யுவர் பாடி. பாடி ஸ்பீக்ஸ் டு யூ, உங்களோட கூட பேசும், இது செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கை கால்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே டைட்னஸ் வருது அப்படின்னாக்கா மூட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கவனமாக பார்க்கணும், அதற்கு என்ன குறைவுனால வருது. மேபி ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் இருக்காது, இல்லை சில விட்டமின்ஸ் குறைவாக இருக்கும்ல, கால்சியம், விட்டமின் டி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதற்கான, இல்லாட்டி எக்ஸசைஸ் சரியாக பண்ணலன்ட்டு இருக்கும். அப்படி அதையும் தாண்டிச்சுன்னா சில ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்குதுன்னா, ஆர்த்ரைட்டிஸ் வர ஆரம்பிக்குது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன ஆரம்பத்தில் பார்த்தோம்னா மருந்துகள் அல்லது ஃபிசியோதெரப்பி மூலமாக சரி பண்ணிக்கலாம். திரும்ப அது ஃபாஸ்ட்டு கடைசி வரைக்கும் போய் ஆப்ரேஷன் பண்ணி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு முன்னாடியே அது கவனமாக பார்த்துக்கிட்டோம்னாக்கா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். கண் அதே மாதிரி.
ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம கரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கண்ணு ரெகுலராக செக் பண்ணணும், கிட்னி ரெகுலராக செக் பண்ணணும். ஏன்னா சுகர் வந்து எல்லா பாடியோட எல்லா மெக்கானிசத்தையும் தொடும், உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையும் அது என்ன செய்யும், தொடும். அதனால அது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மெயினாக பார்க்க வேண்டியது கிட்னி ஃபங்க்ஷன்ஸு, யூரின் அவுட்புட் குறையுதா, யூரின் கலர் மாறக்கூடாது. நீங்களாம் நிறைய பேர் வெயிலில் போய் ஊழியம் பண்ணுறவங்க, வெயிலில் போகிறவங்களா இருப்பீங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். 1 நாளைக்கு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அல்லது உங்களால் சரீரத்துக்கு கரெக்டான நம்ம வெயிட் படி அந்த ஒரு அளவு கணக்கு இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. 3 லிட்டர் எல்லாருக்கும் அப்படின்னு கிடையாது. வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க 3 லிட்டர் குடிக்கணும் அவசியம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க 3 லிட்டர் குடிக்கணும் அவசியம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் பாடி வெயிட் அண்ட் பாடி காம்போசிஷன். அது பண்ணும்போது மெயினாக வந்து யூரின் கலர் மாறிச்சுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா அது திரும்ப வாட்டர் பியூர் கலர்லெஸ்க்கு வர்ற வரைக்கும் அந்த கலர்லெஸ் வந்தால் தான் அந்த யூரினோட இது நார்மல். யூ ஹேவ் டு ட்ரிங்க் வாட்டர். கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது. டெய்லி இந்த எக்ஸ்கிரீஷன் பாடியில் இருக்கிறது வந்து டெய்லியும் போய் ஆகும். கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கான்ஸ்டிபேஷன் இருந்ததுனாலே தேவையில்லாத வியாதிகள், நிறைய வியாதி. கீப் யுவர் பவுல்ஸ் ரெகுலர்லி மூவிங் எவ்ரி டே. கண்ணு, காது ஒரு ஏஜ்க்கு மேலே போச்சுன்னா செவியோட கேட்கும் திறன் குறைஞ்சிடும். அதுக்கான செக் பண்ணணும். மென்டல் இது வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி 5 years ஹியூமன் லைஃப்பில் ஒரு புது ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் இருக்கணும். எவ்ரி 5 years மேபி கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி சைக்கிளிங் ஓட்டுறதா இருக்கலாம், இல்லை கார் ஓட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்து விவசாயமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம். whatever it is, a new skill has to be learned every 5 years to keep the brain cells. Brain cells வந்து டைனமிக். நம்ம அதை யூஸ் பண்ண அது என்ன ஆகிட்டு இருக்கோம், இட் வில் பி மோர் ஆக்டிவ். யூஸ் பண்ணால் மட்டும் அப்படியே மங்கிடும். எஸ்பெஷலி ஞாபக சக்தி, டிமென்ஷியா வராமல் இருக்கிறதுக்கு மெயின் காரியம் கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ் இன் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ், மேத்தமெட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், கால்குலேஷன்ஸ் ஆர் சம் சார்ட் ஆஃப் மென்டல் ஒர்க்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்கணும். ஸோ காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கிராஸ்பிங் பவர். நேற்று நடந்தது என்ன, ஸோ நேற்றுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் அந்த கோரிலேட் பண்ணுறது, பார்த்தோன்னா இது இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, இந்த சூழ்நிலைகளை பார்க்கறது, இந்த சரௌண்டிங்ஸை கண்டுபிடிக்கிறது எல்லாமே காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். ஆட்கள் வரும்போது அவங்க வந்துட்டு என்ன இன்டென்ஷனோட வர்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆப்வியஸாக தெரியாது, உள்ளுக்குள்ள வர்றது தெரியாது, ஆப்வியஸ். ஸோ இந்த மாதிரி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு we have to keep our brains in a continuous work. அதாவது மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பாடிக்கு வேலை கொடுக்குற மாதிரியே பிரெயினுக்கு வேலை கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள், சரீர பிரகாரமான நம்முடைய ஆரோக்கியத்துக்கான காரியங்கள். மருந்து சாப்பிட்றவங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் எங்கேயும் கேட்டுக்காமல் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா பெட்டர் கோ டு ஒரு நல்ல ஒரு ஃபிசிஷியன்ட்ட போய் காமிச்சு இப்படி இருக்குது, இந்த மருந்துகள்லாம் நான் தொடர்ந்து சாப்பிடணுமா என்ன ஏதுன்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 வருஷம் 20 வருஷம் ஒரே மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கணும்னா we have to keep checking. either சில டைமில் சில மாத்திரைகள் தேவைப்படப்படாது, நிறுத்த வேண்டிய சூழ்நிலை. சிலது டோஸ் ஜாஸ்தி பண்ண வேண்டியதாக இருக்கு. சிலது வந்து அடிஷ்னல் நியூ ஜெனரேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது வந்திருக்கும், அதை மாற்ற வேண்டியதாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்முடைய மெடிக்கல் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நமக்கு ஒரு வேளை அந்த மாதிரி வியாதிகள் இருக்குமானால். அடுத்ததாக மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய நட்பு வட்டாரம். இது ரொம்ப மிக முக்கியம். சோஷியல் கனெக்ஷன்ஸ் நம்முடைய நாட் ஓன்லி ஃபார் அவர் மென்டல் பீயிங் பட் ஆல்சோ ஃபார் த ஃபிசிக்கல் பீயிங். நம்ம ஈவன் வாக்கிங் போகிறதே நீங்கள் பக்கத்தில் நண்பர்களோடு சேர்ந்து அல்லது குடும்பத்தின் அங்கத்தினரோடு, மனைவியோடு, கணவரோடு அல்லது பிள்ளைகளோடு, பெற்றோரோடு இப்படி சேர்ந்து செய்கிறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ பிரதர். ஓகே பாய். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரியங்களும் நமக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள். எல்லாத்தோட நட்பு வட்டாரத்தோடு இணைந்து நண்பர்களோடு சேர்ந்து to have a social communication and connections is very important. ஸோ இந்த மாதிரியான காரியங்களும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய இந்த ஃபெய்த்தும் ஹெல்த்தும் ரெண்டும் வந்துட்டு கிராஸ் ஆகும். ரெண்டும் கிராஸ் ஆக தேவையில்லை, ரெண்டும் சேர்ந்து போகும். we are as much as
God's children as much as physical human beings. God is concerned about your health. God is concerned about your body. நான் சொன்ன மாதிரி அவருக்கு கரிசனை உண்டு, நமக்கு கடமை உண்டு. அவருடைய கரிசனையும் கடமையும் சேர்ந்து போகணும். பட் God always is ready to come to our supernatural help. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவரால் நமக்கு செய்ய முடியும். ஓகே, ஆனா புத்தி உபயோகிக்கணும். நம்ம கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தணும். காய்ச்சல் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பேராசிட்டமால் சாப்பிடலாம், இல்லாட்டி ஒரு தலைக்கு பத்து போடலாம், இல்லாட்டி சம் பேசிக் திங்ஸ் செய்யலாம், இல்லை டாக்டர்கிட்ட போய் காட்டலாம், ஊசி போடலாம், சரியா போடும். இல்லை நான் அது பார்க்குறேன், வெயிட் பண்ணுறேன், நான் கடவுள் சுகம் தருவார். அதனால உங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு பகுத்தறிவையும் கொடுத்துருக்கிறார், அதையும் நம்ம பயன்படுத்தணும். இன்னொரு மிக முக்கியமான கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற என்ன காரியம் பார்த்தேன்னாக்கா, ஊழியத்துக்காக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதிக்கப்பட விட வேண்டாம். ஸ்பெஷலி ஃபாஸ்டிங் 10 நாள், 20 நாள், 21 நாள். இட் நீட்ஸ் காட்ஸ் கிரேஸ். I'm not against fasting. Sure, we should fast. பட் உடம்பை கெடுத்துக்கிற அளவுக்கு அது போயிடக்கூடாது. You should have a God's leading in doing fasting. ஃபாஸ்டிங் மிக முக்கியம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃபாஸ்டிங் பண்ணுறது கடவுளுடைய கரத்தை முறுக்கிறதுக்காக இல்லவே இல்லை. ஃபாஸ்டிங் நம்மை தாழ்த்துவதற்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுவதற்காக, நம்முடைய வாழ்வு கர்த்தருக்கு பிரியமான வாழ்வாக மாறுவதற்காக தான் ஃபாஸ்டிங் இருக்கும். அதுக்கு முன்பாக அந்தரங்கத்தில் போய் வெளியில பார்க்குறவங்களுக்கு கூட தெரியணும் அவசியம் கிடையாது. மத்திய 5ஆம் அதிகாரம் சொல்ற மாதிரி தலைக்கு எண்ணெய் பூசு, உன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிளீனா வச்சுக்கோ, பார்க்குறவங்களுக்கு முன்னாடி சோர்ந்து இருக்காத, ஃப்ரெஷ்ஷாக இரு, உபவாசம் உனக்கும் தேவனுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஏவுனாருன்னா வாரத்துக்கு ஒரு நாள், ஆர் ஈவன் வி கேன் ஸ்கிப் 1 meal or 2 meals depending on your leading. But in general, careful about your health, especially if you are suffering from any of the diseases, blood sugar especially, kidney issues, heart issues எல்லாம் இருந்ததுன்னா சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். அனாவசியமான ஃபாஸ்டிங் சரிப்படாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு இப்போ கொஞ்சம் வந்துச்சு, கீட்டோ டயட் எல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் கவனமாக இருங்க. அது எதுவுமே சயின்டிஃபிக்லி ஃபுல்லி ப்ரூவன் கிடையாது. எக்ஸ்ட்ரீமில் போச்சுன்னா எல்லாமே டேஞ்சரஸ் தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆல்சோ, சில பேர் 18 hours ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. சில பேர் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிம்பாங்க. இது சில பேர்த்துக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுன்னு பாருங்க. என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்றது அப்படின்னாக்கா, 2 அல்லது 3 வேளை சாப்பிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 3 வேளை 4 வேளை சாப்பிடலாம். நோ நீட் டு ஹேவ் அ பல்க் ஃபுட், 3 full மீல்ஸ் சாப்பிடணுன்ட்டு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி 4 hours லிட்டில் பிட். பட் இன் ஜென்ரல் ஃபினிஷ் பிஃபோர் 7 PM. 7 மணிக்கு முன்னாடி உணவுகளை முடித்து விடுவது நல்லது. 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது அவ்வளோ உகந்ததான காரியம். ஸோ இது நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம சரியாக தான் பார்க்க மாட்டோம். நைட்டு ஃபாஸ்டிங், ஓவர் நைட் ப்ரேயருக்கு போவோம், அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம 12 மணி 1 மணிக்கு சாப்பிடுவோம். இந்த மாதிரி திரும்ப தூங்குறது இல்லை, அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஓட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். Don't take me as anti-spiritual. I'm very much spiritual. But at the same time, நமக்கு கவனிக்க வேண்டி, நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள் இருக்கின்றன. பைபிள்லேயே சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிடு, நல்ல உணவு எடுத்துக்கோ. அவர் பால் தீமோத்தேயுக்கு திராட்சை ரசம் கூட்டிக்கோ அப்படிம்பாரு. It doesn't mean that you have to take a alcoholic liquor, but take it as a fruit wine juice or fruit juices or something healthy foods. அந்த மாதிரி எங்களுடைய பார்த்துக்கணும். நான் அதோட முடித்துக் கொள்கிறேன், டைம் ஆச்சு. மீண்டும் கர்த்தர் சித்தமானால் நம்ம சந்திக்கலாம். வேற ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்களா, as a admins, as a group people, if you feel you need any specific things you want me to talk to you, நான் அதை பேச தயாராக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தர்ப்பத்தை கொடுத்தவங்க அனைவருக்கும், நம்முடைய ஐயா ரவீந்திரன் மற்றும் உள்ள அனைத்து அட்மின்களுக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
இது நம்முடைய நேரம். கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு எதனா டவுட்ஸ் தான் கேட்கலாம். அடுத்தது நிறைய இருந்தால் நம்ம குரூப்லேயே நீங்கள் போடலாம் டவுட்ஸ். அது விரிவாக பேசு. இப்போ வந்து நிறைய விரிவாக பேசு. ஹெல்த் கேர் ரொம்ப 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 முக்கியம். என்ன 77 வயசு எப்படி இருக்கிறீங்கன்னாக்கா அது எங்க வீட்டில் எங்க அம்மா எங்க பாட்டி நான் பழக்கினது. டாக்டர் சொன்ன மாதிரி 5 வேளை சாப்பிடும். 3 வேளை நீங்க சாப்பிடுற சாப்பாடு வெயிட் வந்து 5ஆ பகுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து 8 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட், 11 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், மத்தியானம் 1 மணிக்குள்ள லஞ்ச், அதே போல 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், அதே போல 7, 8க்கு கண்டிப்பா சாப்பிடும். ஏன்னா அவர் சீக்கிரம் சாப்பிட்ற டைஜஷன் டைம் இருக்கு. அதுல வந்துட்டு சீக்கிரம் டைஜஷன் அடுத்த தூக்கம் வரும். எங்க அம்மா அப்படி பண்ணாக்கா எது சாப்பிட்டாலும் பாதி வயிறு சாப்பாடு இருக்கணும், கால் வயிறு தட்டி இருக்கணும். கால் வயிறு காலியா இருந்தா குயிக்கா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லி பழக்கம். பட் இது வரைக்கும் அப்படி இருக்கிறேன். அதனால எக்ஸசைஸ் அல்லது கடவுள் கொடுத்த ஆலயம் போய் அதை நாம எந்த வேலையும் கெடுக்கக்கூடாது. அது வந்து நான் அடிக்கடி சொல்றேன். அதனால இந்த ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவை. டாக்டர்கிட்ட போனா பணம் செலவாகும் மட்டும் நினைக்காதுங்க. கண்டிப்பா சின்ன எதுனா உடனே பார்க்கணும். இல்லை, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் தான் இருக்கு. சின்ன என்னுடைய ஃபீட்பேக்ல எல்லாருக்கும் வருவார். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்றைய நாள்ல